السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எவ்வாறு நம்மை இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த ஸ்வர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஸ்வர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக என இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் 23 ஆண்டுகளாக அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை நமக்கு எடுத்து சொல்வதற்காக, மேலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் இந்த மார்க்கத்தை உலகில் பரப்புவதற்காக பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து தற்போது இந்த மார்க்கம் நம்முடைய கரத்தில் வந்துள்ளது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பிறந்ததிலிருந்து அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஃபாத்திமா, ஆயிஷா என்று பேரை வச்சுட்டு நாம் முஸ்லிம்களாக இலகுவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாத்துல நாம் இலகுவாக முஸ்லிம்களாக பிறந்ததிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக அனுப்பப்பட்டு அந்த ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் எடுத்து வைக்கப்படும் போது அவ்வளவு இலகுவாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனைவருக்கும் சென்று சேரவில்லை. அதை எடுத்து சொல்வதற்கும் ஒரு பெரிய இன்னல்களை அந்த அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் சந்தித்தார்கள். அதை ஏற்றுக்கொள்வதிலும் பெரிய கஷ்டங்களை அந்த சஹாபாக்கள் சந்தித்தார்கள் என்பதை நாம் விளங்க முடிகிறது. அப்ப நமக்கு இந்த மார்க்கம் மிக இலகுவாக நம்முடைய கரத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றது. நம்முடைய தாயும் நம்முடைய தந்தையும் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள் என்ற காரணத்திற்காக நமக்கு இந்த இஸ்லாம் மிக இலகுவாக நம்முடைய கரங்களில் வந்து சேர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பெறுவதற்கு பெரிய அளவில் கஷ்டப்படவில்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அடைவதற்கு, அதை பின்பற்றுவதற்கு பெரிய அளவில் நாம் கஷ்டப்படவில்லை. இலகுவாக அதை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பின்பற்றுவதற்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எதை சொல்லித் தருகின்றதோ அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்காவது நாம் ஒரு சிறிய சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாத்தை பெறுவதற்கு நாம் சிரமப்படவில்லை. இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கஷ்டப்படவில்லை. அப்ப அதிகபட்சம் இந்த இஸ்லாம் நமக்கு எதை சொல்லித் தருகிறதோ, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எதை விட்டும் தடுக்கிறதோ, எதை ஏவுகிறதோ அதை செய்வதிலாவது நாம் சிறிதளவு சிரமப்பட்டு அதில் ஒரு முயற்சி கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொர்க்கத்தை எதிர்பார்த்த மக்கள். நாம் சொர்க்கத்தை எதிர்பார்த்த, சொர்க்கத்தை ஆதரவு வைத்த, நரகத்தை நம்பிக்கை கொண்ட, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்ற பயத்தோடு வாழக்கூடிய மக்கள் தான் நாம். அப்படித்தானே? சொர்க்கத்தை நம்பிக்கை கொண்டு அந்த சொர்க்கத்திற்குள் நாளை மறுமையில் நான் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு, சொர்க்கத்தில் நான் வாழ வேண்டும் என்ற ஆசையோடும் நரகத்தில் இருந்தும் முழுமையான பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற பயத்தோடும் வாழக்கூடியவர்கள் தான் முஸ்லிம் மக்கள். ஏனோதானோ என்று இந்த உலகத்தில் இன்பம் அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலேயே எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. முஸ்லிம்களுக்கு உண்மையான நிம்மதி என்பது நாளை மறுமையில் அவர்கள் சொர்க்கத்தில் நுழையும் போதுதான் அவர்களுக்கு உண்மையான முழுமையான நிம்மதி. அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் நாம் இங்கு வாழ்வது. அப்ப அதற்காக நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்ய முடியுமோ, குர்ஆனும் ஹதீஸும் நம்மிடத்தில் எதையெல்லாம் ஏவுகிறதோ அதையெல்லாம் செய்வதற்கு நாம் அதற்காக ஒரு பெரிய முயற்சியை கட்டாயமான முறையில் எடுக்க வேண்டும். இப்ப அதில் ஒரு பகுதி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வணக்கங்களாக சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயங்கள். தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், தான தர்மங்கள் செய்வதாக இருக்கலாம். இது போல வணக்க வழிபாடுகளில் ஒரு பெரிய முயற்சி எடுப்பது, அதை நாம் சரிவர கடைபிடிப்பதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுப்பது. அதே போல் இன்னொரு பகுதி என்னவென்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த ஒரு மிக முக்கியமான விஷயம்,
நாம் பேண வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இரத்த உறவுகளை பேணி வாழ்வது. இது அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பரவ ஆரம்பித்த காலத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய காலத்தில் இது மிக அழகான முறையில் பேணி பாதுகாக்கப்பட்டிருப்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கலாம். இந்த இரத்த உறவுகள் என்று குர்ஆனும் ஹதீஸும் யாரையெல்லாம் அடையாளப்படுத்துகிறதோ அந்த இரத்த உறவுகளை பேணி வாழ்வதில் சஹாபாக்கள் கொண்ட முயற்சி, அதை பேணி வாழ்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய ஆர்வம், இதெல்லாம் பெரிய அளவில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தற்போதைய காலத்தில் இந்த இரத்த உறவுகள் என்பது எந்த அளவிற்கு என்றால், சண்டை போட்டு மற்றவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு கூட இரத்த உறவுகளோடு இருக்கக்கூடிய நிலையில் நாம் இல்லை. சாதாரண மக்களோடு, மூன்றாம் நபர்களோடு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு, அவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய இரக்கம், அவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய பரிவு, அது கூட நம்முடைய இரத்த உறவுகளோடு நமக்கு இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு தான் தற்போதைய காலத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் அதிக அளவில், பெரிய அளவில் இந்த இரத்த உறவுகளை பற்றி நமக்கு உபதேசம் செய்வதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹ்மஹு. அதாவது யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய இரத்த உறவுகளை பேணிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அப்ப நான் நம்பிக்கை கொண்டவனாக, அதாவது அல்லாஹ்வையும், அல்லாஹ் மட்டும்தான் ஒரே இறைவன் என்று நான் நம்பியதற்கு அடையாளமும், நாளை மறுமையில் நான் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படுவேன் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறதே என்பதற்கான ஒரே அடையாளங்களில் ஒன்று என்னது? நான் இரத்த உறவுகளை பேணி வாழ்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப நான் நம்பிக்கையாளன் என்பதற்கான வெளிப்படையான ஒரு அடையாளமே என்னது? இரத்த உறவுகளை பேணி வாழ்வது. ஆனால் அந்த இரத்த உறவுகளை துண்டித்து, அந்த இரத்த உறவுகளோடு சண்டை போட்டு, அந்த இரத்த உறவுகள் யாரென்றே தெரியாத ஒரு நிலையில் வாழ்வது என்பது மிக ஒரு மோசமான ஒரு நிலை. தற்போதைய காலத்தில் பார்க்கலாம். பெற்றோர்கள் அவர்களே எந்த அளவிற்கு பிள்ளைகள் நடத்துகிறார்கள், பிள்ளைகள் அவர்களே எந்த அளவிற்கு பெற்றோர்கள் நடத்துகிறார்கள். இரத்த உறவுகள், சகோதர சகோதரிகள், மாமிமார்கள், மாமாமார்கள், சின்னப்பா பெரியாப்பா என்று இரத்த உறவுகள் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதையெல்லாம் யாரையெல்லாம் கூறுகிறதோ அவர்களோடு நம்முடைய தொடர்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது, அவர்களோடு சண்டையிட்டு அவர்களில் அதிகமானவர்களோடு நாம் பேசாதவர்களாக, அவர்களில் அதிகமானவர்களோடு நாம் தொடர்பில் இல்லாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அர் ரஹ்மு முஅல்லகத்தும் பில் அர்ஷ். அதாவது இந்த இரத்த உறவு இருக்குதா இல்லையா, அது அல்லாஹ்வுடைய அரிசில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசில் அது தொங்கிக் கொண்டு அது கூறியது, மன் வசலனி வசலஹுல்லாஹ். யார் என்னை சேர்ந்து வாழ்வாரோ அவரை அல்லாஹ்வும் சேர்ந்து வாழ்வான். அந்த இரத்த உறவு அல்லாஹ்வுடைய அரிசில் தொங்கிக் கொண்டு அந்த இரத்த உறவு சொல்கிறது, யார் என்னை சேர்ந்து வாழ்வாரோ அவரை அல்லாஹ்வும் சேர்ந்து வாழ்வான். ஒமன் கதானி கதாஹுல்லாஹ். யார் என்னை துண்டித்து வாழ்வாரோ அவரை அல்லாஹ்வும் துண்டித்து விடுவான் என்று இரத்த உறவு சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அப்ப இந்த இரத்த உறவுகளை யாரெல்லாம் பேணி வாழ்கிறார்கள், யார் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, யார் அல்லாஹு தஆலா என்னுடைய தொடர்பை துண்டித்து விடக் கூடாது என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் தங்களது இரத்த உறவோடு பேணி வாழ வேண்டும். இரத்த உறவோடு அவர்கள் பேணி வாழ்ந்தால்தான் அவர்களை அல்லாஹு தஆலா பேணி வாழ்கின்றான். யார் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ, யார் தாய் தந்தையோடு சரியான உறவில் இல்லையோ, யார் தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு சரியான உறவில் இல்லையோ, அவர்கள் எவ்வாறு தங்களுடைய இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அதே போல் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தொடர்பை துண்டித்து வாழ்கின்றான் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் தான தர்மங்களை பொதுவாக இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். ஏழை மக்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக தர்மங்கள் செய்வதை குர்ஆனும் ஹதீஸும் அதிகமாக நமக்கு கூறுவதை நாம் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், இன்ன ஸதகத அலல் மிஸ்கீன் ஸதகத்துன். அதாவது ஒரு ஏழைக்கு சதகா செய்வது என்பது, ஒரு உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய, வாழ்வாதாரத்திற்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழைக்கு தான தர்மம் செய்வது என்பது அந்த தர்மம் செய்த நன்மையை மட்டும் தரும். ஒரு ஏழைக்கு நம்ம ஒரு தர்மம் செய்யறோம் அப்படின்னா, ஒரு 50 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ ஒரு ஏழைக்கு நாம் தர்மம் செய்கின்றோம் என்றால் அது அந்த தர்மத்துடைய நன்மையை மட்டும் பெற்றுத்தரும். ஆனால் அதே நேரத்தில் யார் ஒருவர்